பூமி பூஜையில் பாஜகவினர் பங்கேற்ற ஒரே காரணத்திற்காக பாதி கட்டுமான பணிகள் முடிந்த கோவை சிங்காநல்லூர் புறக்காவல் நிலையத்தை கோவை திமுக மாநகராட்சி நிர்வாகம் இடித்து தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பார்லிமெண்டில் விவாதம் நடந்தது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. இது தொடர்பாக தவிக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம். சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர். அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர். அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம். எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அண்ணலை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் என தனது அறிக்கையில் விஜய் கூறியுள்ளார். நேற்று விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தவறாக ஏதும் பேசவில்லை. அம்பேத்கரை கௌரவிக்க காங்கிரஸ் எதுவும் செய்யவில்லை. அம்பேத்கருக்கு ஏன் தாமதமாக பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது என்பதற்கு காங்கிரஸ் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது நாளுக்கு நாள் அம்பலமாகி வருவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். லஞ்ச புகாரில் மதுரை ஜிஎஸ்டி துணை கமிஷனர் சரவணகுமாரை நேற்று சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். மதுரையில் லஞ்ச புகார் தொடர்பாக மத்திய கலால் வரித்துறை அலுவலக கண்காணிப்பாளர்கள் ரூபாய் 3.5 லட்சம் பெற்றபோது சிபிஐ அதிகாரிகள் 2 கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் துணை கமிஷனர் சரவணகுமாருக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்தது குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிமுக மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் ஒருமுறை கூறியுள்ளார். அம்பேத்கருக்கு எதிரான கட்சி காங்கிரஸ். அவர் முழங்கிய இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு தற்போது அவரது பெயரில் அரசியல் செய்கிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்தியாளர்கள் சந்திப்பில் காங்கிரஸ் கட்சிக்கு பதிலடி கொடுத்துள்ளார். தேசியவாத காங்கிரஸ் சரத் சந்திரபவார் கட்சி தலைவர் சரத்பவார் இன்று பிரதமர் மோடியை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்புக்கு பின் சரத்பவார் கூறியது, மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன், அரசியல் குறித்து பேசவில்லை என்றார். முன்னதாக சரத்பவார் பிரதமர் மோடிக்கு மாதுளை பழங்கள் வழங்கினார். அப்போது சரத்பவார், மகாராஷ்டிராவின் மேற்கு மாவட்டமான பகல்தான் பகுதியில் விளைந்தவை இம்மாதுளை பழங்கள் என பிரதமர் மோடியிடம் தெரிவித்தார். ராஜஸ்தானில் பயிற்சியின் போது டேங்கரில் வெடிமருந்து நிரப்பும் போது ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி 2 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 1993 முதல் 2020 காலகட்டத்தில் சென்னையில் கடல் நீர்மட்டம் ஆண்டுக்கு 4.31 மில்லிமீட்டர் உயர்ந்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது.